பீஃப் பிரியாணி போட முதல்ல நீ யார் என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? சரிங்கண்ணா பீஃப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு? பீஃப் ஆகாது மீன் எடுக்க சொல்லுங்க, மீன் எடுக்க சொல்லுங்க. நான் எடுக்க சொல்லுங்க, மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க. அது நீங்க சொல்லாதீங்க, அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. நீங்க யார் சொல்றீங்க? எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமா அதுதான் நாங்க செய்ய முடியும். இங்கு ஆடு, கோழி, மீன் இறைச்சி விற்கலாம், ஆனா மாட்டு இறைச்சி விற்க கூடாது. தள்ளுவண்டி கடைக்காரரிடம் தகராறில் ஈடுபட்ட பாஜக பிரமுகரால் பரபரப்பு. மீன் கடை போட்டதெல்லாம் தப்பு இல்லையாமா, பீஃப் கடை போடுறதுதான் தப்பாமா. இவங்களுக்கு ஆகாதுனாக்கா எதுவுமே ஆகாதாமா. அப்ப ஆகாது எல்லாத்தையும் எடுக்க சொல்லு. கையை பிடிச்சி எடுத்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா நீ பேசாம கூப்பிடணும் அவசியமே இல்லையே. சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும். கோவை கணபதி அருகே உடையாம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டியில் பீஃப் பிரியாணி, பீஃப் சில்லி கடை நடத்தி வருபவர்கள் ரவி அபிதா தம்பதி. அதே பகுதியில் கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் இறைச்சி உள்ளிட்ட கடைகளும் செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு வந்த பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் தள்ளுவண்டி கடையில் ரவி அபிதாவிடம் இங்கு மாட்டு இறைச்சி, பிரியாணி, சில்லி விற்க கூடாது, இங்கே கோவில் இருக்கிறது என அவர்களிடம் பேச இந்த காட்சியை அபிதா வீடியோவாக பதிவு செய்து வலைதளத்தில் வெளியிட இவ்விவகாரம் காவல்துறையினரை எட்டியது. இங்கே மாட்டு இறைச்சி விற்க கூடாது, ஊர் கட்டுப்பாடு இருக்கிறது என தகராறு செய்கிறார். ஆனால் ரவி அபிதா தம்பதி அப்பகுதியில் ஊர் கட்டுப்பாடு எதுவும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து பாஜக பிரமுகர் சுப்பிரமணியம் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. 10 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி கடை போட்டுருந்தாங்க. அவங்க நம்மளால போட்டதில்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கடை போடுறாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் போய் நம்மகிட்ட ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. நான் போய் கடை போட வேண்டாம், நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே சொன்னால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு செஞ்சு கொண்டு வந்து வேஸ்ட் ஆகிட வேண்டாம், வியாபாரம் பண்ணிட்டு விட்டுருங்க, நாளையிலேருந்து போட வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் இடையில ஏதோ ஒரு 10 நாள் அவங்க ஏதாவது லீவுன்னு கட்டி விட்டுட்டாங்களா இல்லை இதனால் போடலையேங்கிறது தெரியல. நேற்று போட்டு இருந்தாங்க. நேற்று நான் வந்தேன்னா நீங்கள் டிஃபன் கடை தான் போடுறதாக ஒரு தகவல் சொன்னீங்க, இன்றைக்கி நான்வெஜ் கடை யார் போட சொன்னது, நான் உங்களை விட்டு அதெல்லாம் அப்ரூவலே கொடுக்கல, அதனால் இது ஊர் பிரச்சனையே போயிடு, அதனால் கடை போட வேண்டாம், அதனால் நீங்கள் இன்றைக்கெல்லாம் கொண்டு வந்தது எடுத்துகிட்டு இன்னும் கோயில் பகுதி ஊரினுடைய கட்டுப்பாடுக்காக யாரும் போட வேண்டாங்கிறதுன்னு ஒரு மூடி சொல்லி எடுத்து சொல்லிட்டேன். கமிஷனர் பர்மிஷன் எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ரோட்டில் இருக்கிறவங்ககிட்ட, கார்பரேஷன்காரவங்ககிட்ட, அந்த தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு தாங்க நாங்கள் தள்ளுவண்டியே வச்சுருக்கோம். நீங்கள் கடை எடுத்து வையுங்க, இல்லை கடை வேறு எங்கேயாவது போடுங்கன்னு சொல்லி எல்லாம் மிரட்டிட்டு போகிறாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லைங்க. ஏன்னா வசதி இல்லாதங்காட்டி தான் தள்ளுவண்டியை வச்சு நாங்கள் அந்த வியாபாரத்தை பண்ணுறோம். இல்லைங்க பேசுனாங்க நீங்கள் போட்டுக்கோங்க, நீங்கள் பீஃப் கடையில் நாங்கள் போட சொல்ல இல்லை, இட்லி தோசை தானே போட சொன்னோன்னு. அதுக்கு சேர்ந்த ஒரு அம்மா இருக்காங்க, மாற்றி பேசிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் தான் கொடுத்தாருங்க, இப்போ மாற்றி பேசுகிறாங்க. கோயில் பார்த்தீங்கன்னா தள்ளி தானே இருக்குது. ஃபஸ்ட்டு மீன் கடை, ரெண்டாவது ஒரு மீன் கடை, அதெல்லாம் தாண்டி தானே நாங்கள் போட்டிருக்கோம். ஒயின் ஷாப்புக்கும் ரெண்டுக்கும் நடுவில் தானே நாங்கள் வச்சுருக்கோம். யாருக்கும் எந்த பாதிப்பும் நாங்கள் கொடுக்கலன்னா. இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு குடிச்சிட்டு வரவங்களாம் தகராறு பண்ண, இதை நான் பீஃப் கடை போட்டிருக்காங்காட்டி தகராறு பண்ணுறாங்க. இதை மீன் கடையிலலாம் தகராறு பண்ண மாட்டாங்களான்னா, இல்லை சிக்கன் ரைஸ் கடையிலலாம் போய் தகராறு பண்ண மாட்டாங்களா குடிச்சிட்டு போய்? அப்போ ஏன் லேடிஸ் கிட்ட மட்டும்தான் வருவாங்களா? இவ்வளோ 10 நாள் ஆச்சு, எந்த பிரச்சனையுமே ஏமா கம்ப்ளைண்ட் வரலையேன்னா அதெல்லாம் அபாண்டமான பொய். நான் யாரும் இதெல்லாம் சொல்லவே கிடையாது. இவர் தானே தனிப்பட்ட முறையில் வர்றாரு.